ஹாய்ங்க, கார்டெலியா க்ரூஸில் இருக்கோம். 5th டெக்கில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே என்னென்ன கேட்டகரியில் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லி பர்மிஷன் கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு என்னென்ன கேட்டகரியான ரூம்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது, ஸோ அதனுடைய ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற நிறையா தகவல்கள் நம்ம கேட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூம் டூர் பண்ணுறதுக்கு Miss Jennifer வந்திருக்காங்க. So can you introduce about yourself? Hi, this is Jennifer. So okay. நான் Jennifer இங்க Cordelia cruiseல இருந்து நான் work பண்றேன் for future travel. We'll go towards the room. நான் உங்களுக்கு help பண்ணலாம். எந்தெந்த categories இருக்கு. So we'll start from the base category. Super. So mother tongue மலையாளமா? இல்லை, ஐம் ஃப்ரம் நாகர்கோவில். கொஞ்சம் ஸ்லாங் வருது. ஸோ அதனால எனக்கு அம்மா இருக்கிற ஊர் அவிய இது தடிக்கார கொன்னம் சைடு. ஸோ அது கொஞ்சம் பார்டரில் வரும். அதான் கொஞ்சம் ஆக்சென்ட். ஸோ இதுதான் என்ன ரூம் சொல்லுவீங்க? இது இன்டீரியர் ரூம், டபுள் ஷேரிங் இன்டீரியர் ரூம். எஸ். ஸோ ஓஷன் வியூ வந்து இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வருங்களா? இது பேஸ் கேட்டகரி. ஓகே. பட் அதோட இது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னா இது அப்படியே டெக் 4ல இது வீல் சேர் அக்செசிபிலிட்டி. ஓ ஓகே ஓகே. ஸோ வீல் சேர் அக்செசிபிலிட்டி இஸ் ஒன்லி இன் டெக் 4. ஓகே. அதுவும் செலர் ரூம்ஸ்ல தான். ஸோ அதனால அவியலுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல மூவ் பண்ணதுக்கு, அதனால இது கொஞ்சம் பிகர் சைஸ்ல இருக்கு. ஸோ வீல் சேர் வந்து நம்ம முன்னாடியே ரெக்வெஸ்ட் பண்ணோம் புக் பண்ணும்போது. எஸ். ஸோ இது வந்து இன்டீரியர் கேட்டகரி ரூம். ஸோ இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளும் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ரூம். அதனால தான் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வேணும்னா இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைங்க? நைஸ். ஸோ ரெஸ்ட் ரூமும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவியலுக்கு. நைஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாத்ரூம். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ கார்டெலியா க்ரூஸில் ரூமும் வந்து ரொம்ப உங்களுக்காகவே ஸ்பெஷல் ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து ஸ்பெஷலாகவே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் கை காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ இன்னும் அந்த சைட் டச் பண்ண முடியல. ரொம்ப பெரிய ரூம். திறக்கிறதுக்கும் க்ளோஸ் பண்ணதுக்கும் இதை ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிடும். சூப்பருங்க. பேஸ் ப்ரைஸ் என்ன வருதுங்க? லைக் ஸ்டாண்டர்டாக இப்போ நான் ஒரு 1 month முன்னாடி நான் புக் பண்ணுறேன் இந்த கேட்டகரினா என்ன ப்ரைஸ் வரும்? 1 month before prices increase ஆகிரும், to be honest. So starting price for a couple பார்க்க போனோம்னா இன்டீரியர் கேட்டகரி உங்களுக்கு இருக்கும் ஒரு 35 to 38. ஓகே. அப்ராக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 2-3 months முன்னாடி புக் பண்ணால் பெட்டரான ப்ரைஸ். மச் மோர் பிரைஸ் ஆக்சுவலி. சீக்கிரம் புக் பண்ணுவோம், அவ்வளோ சீக்கிரம். ஸோ இப்போதைக்கு எப்படி மார்ச் வரைக்கும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ இப்போ மார்ச், எஸ், நெக்ஸ்ட் மார்ச் 2023. ஓகே. ஸோ மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணியன்னா தென் உங்களுக்கு வெரி ரீசனபிள் ப்ரைஸ்ல கிடைக்கும். ஓகே. பேஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல கிடைச்சிரும். ஓகே ஓகே. நைஸ். ஸ்ரீலங்கா எப்போ போறீங்க? ஸ்ரீலங்கா ஆக்சுவலா பிளான் பண்ணிருந்தீங்க. Yes, first was the Sri Lanka plan, but unfortunately economic crisisனால போக முடியாம ஆச்சு. Okay. Yes. Maybe soon once everything. Yes, very soon. Hopefully. Okay. So இங்க பாத்தீங்கன்னா இன்டர்கனெக்டட் ரூம். ஸோ அதுக்குமே ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வரீங்க அப்படின்னா இன்டர்கனெக்டட் ரூமும் இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த சைடு. கிட்ஸ் செயில் ஃப்ரீ அப் டு 12 years அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தேன். அது சம்டைம்ஸ் Okay. Totally depends upon the offer. Okay. Company எப்போ அதை ரிலீஸ் பண்றாங்களோ அவேல் பண்ணலாம். ஓகே. பட் இப்போதைக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கு. ஐ திங்க் ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஜூனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து 12 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ 2 பேருக்கு பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இன்டீரியர் கேட்டகரி சேம் நம்ம அங்கே பார்த்த அதுவே இன்டீரியர் கேட்டகரி. அதில் வந்து வீல் சேர் வித் வீல் சேர் வந்து ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னு பார்த்தோம்ல. இது வந்து வித்தவுட் வீல் சேர். தெரியுதுங்களா? கொஞ்சம் அந்த சைடு இருக்கிற அந்த ஸ்பேஸ் இல்லை. அண்ட் பாத்ரூம் வந்து நம்ம ரூமில் ஓஷன் கேட்டகரியில் காமிச்சேன்ல, ஓஷன் வியூ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது 4 பேர் இருக்கிறதுங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. வேணும்னா சேர்த்து போட்டுருவாங்க. அண்ட் இது வந்து பெட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ண முடியுங்களா? நம்ம பண்ணுவாங்க, ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் 2 சைடு. 4 பேர் ஸ்டே பண்ணலாம் மேக்ஸிமம் இந்த ரூமில். எல்லா ரூம்லேயும் டிவி இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லா ரூம்லேயும் ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கும். ஓ, இது கொச்சியிலேருந்து வந்ததுங்களா? ஆமாம். ஸோ இது அப்படின்னா இதே சேம் ஷிப் தான். மும்பை, கோவா, லக்ஷதீப், கொச்சி எல்லாம் கவர் பண்ணி இப்போ நம்ம சென்னை சைடு. ஓகே. ஸோ திரும்ப ஆமாம், இப்போ 4 months செப்டம்பர் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். இதே சேம் ஐட்டினரி.
ஸோ இன்னும் 4 months இங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த சைடு மான்சூன் இருக்கிறதுனால அந்த கோவா யூஸ்வலாக நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கோவா, மும்பை அந்த சைடு கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக சென்னை, பாண்டிச்சேரி சைடு, ஸ்ரீலங்கா கூட ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ஐட்டினரி வரும். ஸோ இந்த 4 months நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 4 members இருக்கிற மாதிரியான ஓஷன் வியூ. இல்லை கீழே 2 மேலே 2 இருக்குல்ல, ஓஷன் வியூ ஸ்டாண்டர்ட். பட் இங்கே வந்து சொன்னாங்களே இந்த லைவ் போட்ஸ்லாம் இருக்குது, அதனால் வந்து இங்கே வியூ சரியாக தெரியல. நான் நம்ம ரூம் காமிச்சேன்ல கீழே ஓஷன் வியூ ஸ்டாண்டர்ட். ஸோ அங்கே வந்து வியூ சூப்பராக இருந்ததுல்ல. ஸோ நான் திரும்ப வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு. ஸோ மற்றது எல்லாமே சேம் தான் இல்லைங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரூமில் 2 பேர். ஸோ 2 பேருக்கு தேவையான மாதிரி இருந்தது. ஸோ இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட 4 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷவர் தான், ஹேண்ட் ஷவரு. ஸோ இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, குறைக்கிறது, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. க்ரீன் சைட் திருப்பினா ஹாட் வாட்டர் வருது, ப்ளூ சைட் திருப்பினா நார்மல் வாட்டரு. இது ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு சொல்கிறேன், இப்படி தெரியாதவங்க யாராவது இருப்பீங்கள. அண்ட் ஒரு முக்கியமான விஷயங்க, சாக்கெட். இவங்களோட டிக்கெட்லேயே வந்து அமெரிக்கன் ஸ்டைல் சாக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டைல்லையும் இருக்குது. மொத்தம் 4 இருக்குது, அதில் 1 வந்து இந்தியன் ஸ்டைல், மீதி எல்லாமே வந்து அமெரிக்கன் ஸ்டைலு. நம்ம பார்த்த இந்த ஒரு இந்தியன் ஸ்டைல் சாக்கெட்டுமே ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ரூம்லலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மறக்காமல் யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது என்ன கேட்டகரிங்க? இது சேம் ஓஷன் டபுள் ஆக்குபென்சி. ஓகே ஓகே. வியூ அதே மாதிரி தான் இருக்கும், அப்ஸ்ட்ரக்டட் வியூ. அந்த சைடு அந்த லைஃப் போட்ஸ் இருந்ததுல, ஸோ அந்த மாதிரி தான். அதனால் ஓப்பன் பண்ணல. நான் ஓப்பன் பண்ண அவங்க திரும்ப போய் கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணோம். அதனால் ஸோ அவங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பலை. ஓகே ஸோ ஓகே, தேங்க்யூ. எந்த லெவல்? 7th இருக்கும். அங்கேயும் அப்ஸ்ட்ரக்டட் வியூ தான் இருக்குங்களா? ஓகே. எப்படிங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை? இவ்வளோ பேர் வேலை செய்வாங்க, க்ளீனிங். அந்த லக்ஸரி க்ரூஸ்னால் நீங்கள் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்ல. அலெக்சாண்ட்ரா ஸ்வீட் க்ரூஸில் ஸ்வீட் ரூம். இது வந்து வித் பால்கனி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்குங்களா பால்கனி? ரொம்ப பெரிய பால்கனிங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க, நைஸ். ஸ்வீட் கேட்டகரினா எவ்வளோ வருங்க ப்ரைஸ்? 2 nightsக்கு அப்ராக்ஸ் ஃபார் a couple 80,000 ஓகே அந்த மாதிரி போகும். ஓகே, 80 to 90. எஸ். ஸ்வீட் ரூம்னுடைய பால்கனியில் இருக்கும். எவ்வளோ பெருசு பாருங்கள் பால்கனி. நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏதோ சின்னதாக குட்டியாக ஏதோ சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, விளையாடலாம், இங்கே படுத்துட்ருக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஓப்பன் கண்ணாடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஓப்பன் வியூ, நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸு. க்ரூஸினுடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறோம் பாருங்கள். அப்படியே பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். கரெக்டாக ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்காங்க இந்த ஸ்வீட்டு. செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள். ஸோ பால்கனிலேருந்து வந்தீங்க அப்படின்னா இதான் வியூ. செம காத்தடிக்குது. பெட்டு இந்த சைடு, பெட்லேருந்து வெளியில் வியூவு. இது வந்து லிவிங் ஏரியா. ஸோ பெட்ரூம்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக வந்து சோஃபா, டிவி, அதெல்லாம் வந்து லிவிங் ஸ்பேஸு. ஸோ இங்கே வந்து பாத்ரூம்,
பாத்ரூமும் ரொம்ப பெருசு. தெரியுதுங்களா? கிளியர் வியூ கிடைக்குதா? ஓ, டப் இருக்குங்க, பேத் டப் இருக்கு. ஓகே, போகலாங்களா? வேறு என்ன அடிஷனல் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாவே ரிச்சாக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாகவே தனியாக கவுச் இருக்குது. இங்கே ஒரு சேரு. நைஸ். இந்த சோஃபா கம்பெனி. ஓ, இது பெட்டாக மாற்றிக்கலாங்களா? ஓகே. முடிஞ்சதுங்களா? சூப்பருங்க. ஸோ நம்ம பார்க்காம இருக்கிறது மினி ஸ்வீட் அண்ட் சேர்மன் ஸ்வீட் தான் வந்து டாப்ங்களா? அது லக்ஸரியஸ் ஒன். அதுவும் என்டையர் க்ரூஸ்ல ஒன்லி ஒன் தான் அவைலபிள். ஓ, ஸோ அது வாய்ப்பு இருக்குங்களா நாளைக்கு? அதுவா இருக்கிற கெஸ்ட் ஏர்லியாட்டு டிசம்பர் பண்ணிட்டாங்கன்னா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இது முடிஞ்சதுன்னா ஒரு பிரேக்குங்களா? வெளியே போயிடுவீங்களா? இல்லை நீங்கள் யூ ஹேவ் டு கண்டினியூ? உள்ளுக்கு எவ்வளோ நாள் இருக்கணும் நீங்கள்? நான் இப்போ வந்தது என்கிட்ட இன்னும் சொல்லலை. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும்னு, எவ்வளோ மந்த்ஸ் இருக்கணும். எனக்கு கூட இருக்கிறவா ஃபெப்ரவரிக்கே வந்து இப்போமோ கண்டினியூ பண்ணுறா. ஓ, ஸோ வெளியே போகவே மாட்டாங்களா அவங்க? வெளியில் மோஸ்ட்லி எங்களுக்கு அலவுட் இல்லை. ஓ, ஸோ வித்தின் உள்ளுக்கே இருக்கணும். ஓ, பட் அது உங்களுக்கு ஒரு மாதிரி சிக்காலாம் இருக்கிறது இல்லைங்களா? இல்லை, லைக் எல்லாம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நைஸ். ஸோ யூ லைக் திஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனிவேஸ் இட் வாஸ் மை ட்ரீம். சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப். அதுவும் நீங்கள் தமிழில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஜெனிஃபர் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா காமிச்சாங்க. நீங்களே அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த க்ரூஸில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து சிரிச்ச முகத்தோடு தான் இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாமே. நான் வந்து முடிஞ்சால் இந்த சேர்மன் ஸ்வீட் அப்புறம் மினி ஸ்வீட் இது வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவில் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஏதாவது இருந்த வீடியோ இமேஜஸ் அவங்ககிட்ட இருந்ததுன்னா நான் கேட்டுன்னா அது வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go.